உங்களுக்கு பிறந்த நாளாம் என்று சொல்லி கொஞ்சம் பேர் வந்து உங்களுக்கு கேக் வெட்ட சொல்லி அனுப்பி இருக்கிறான். யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? நீங்க சொன்னதான் சரி. இப்ப அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க கேக்? நீங்க சொல்லணும். உங்களோட பேர பிள்ளைய அனுப்பியிருப்பாங்களா, உங்களோட மகள்மார் அனுப்பியிருப்பாங்களா, உங்களோட பிள்ளைகளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பேர பிள்ளைகளா? சரி, முதலாவது உங்களுக்கு வந்து கேக் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? மிஸ் பண்ணி உங்களுக்கு கேக் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க. ஒன்றொன்னா பாப்போமா நம்ம? சரி, ஓகேவா? நிறைய பழங்கள் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சாருன்னா அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு பழங்கள் பிடிக்குமா? நிறைய உங்களுக்கு தெரிஞ்சாக தான் அனுப்பியிருக்காங்க. பழங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தானே? உங்களுக்கு பழங்கள் பிடிக்கும் என்று சொல்லி ஆசையா அனுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்கலாடி அவங்க போய்ப்பாங்க. எனக்கு சரி, இது நான் உங்களுக்கு லேஸ் ஆக்குறேன்னா இது பொடியன் அனுப்பல, ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கு. பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கு. பொடியன் இல்லையாமா, பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கு. கண்டுபிடிக்கலாடி அவங்க போய்ப்பாங்க. சரி, கண்டுபிடிங்க. உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அனுப்பியிருப்பாங்களா, இல்ல உள்ளூர்ல இருக்கிறார்கள் அனுப்பியிருப்பாங்களா? வெளிநாட்டில் இருக்கிறார்களா? நீங்க சொல்லணும். அவங்க கேட்காங்க, சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்களோட மகளா பேத்தியா நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. மகளா பேத்தியான்னு சொல்லுங்க. பேத்தியா தான் இருக்கணுமா? சரியா? சரியா? இல்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலை ஒன்று செஞ்சா, இன்னும் கிஃப்ட் இருக்கு, கிஃப்டையும் தருவேன், யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அவர் பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க. நீங்க என்ன பாட்டா நீங்க பழைய பாட்டு ஒன்று படிச்சு காட்டுறீங்க. நீங்க பாட்டு ஒன்று படிச்சு காட்டுனீங்கடா. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு நான் சொல்லுவேன். பாட்டு பாடவா சொல்லு. அது சரியா படிக்கணும், படிக்கிறேன்டா. அது புள்ளையா படிக்க கூடாது. சரி, இப்ப நீங்க பாட்டு எனக்கு ஒழுங்கா படிச்சு காட்டல, அதனால நான் இப்ப யார் அனுப்பினேன்னு நான் உங்களுக்கு சொல்லல. அதனால இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு உங்களுக்கு தாரத்துக்கு. அந்த கிஃப்டையும் தாரேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவோம் யாரு. சரியா? இதயம் நீ இல்லாமல் நானும் தீவாகின்றேனே, நீரில்லாமல் சாகும் மீனாகின்றேனே, நீ வந்தாலே போதும் வாழ்வாதாரமே. உங்களுக்கு நிறைய பிஸ்கெட் அனுப்பியிருக்காங்க, மாவு அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு சிறுபோசா தான் அனுப்பியிருக்காங்க, இந்த கடலையில அனுப்பியிருக்காங்க. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்க கண்டுபிடிக்கலாடி அவங்க போயிடுவாங்க. கண்டுபிடிக்கிறானே ஐட்டமா கிடக்கு. மறந்து வைத்தீங்க நீங்க பாட்டு. அது பிரச்சனை இல்லை. நீங்க யாரு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் லேஸ் ஆக்குவா. நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 4 பிள்ளைகள் இருக்கையா? பேர பிள்ளைகள் கணக்கு இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து மகள் முறையில் இருக்கிற ஒரு அனுப்பியிருக்கான். அது கூட சொந்த மகளா? மகள் மகள் உங்களோட சொந்த மகளா இருக்கலாம், நீங்க பெறாத மகளா இருக்கலாம். யாரோ வந்து உங்களோட நெருங்கி பழகக்கூடிய மகள் அனுப்பியிருக்காங்க. அன்புள்ள மகள். அந்த மகள் யாருன்னு நீங்க சொல்லணும். உங்களோட அக்காட பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள் சொல்லுங்க. பேரை சொன்னாதான் தருவேன், இல்லாட்டி இவ்வளவு சாமானை எடுத்து போயிடுவேன். கண்டுபிடிக்கணும் நீங்க. தாரு இல்ல, தாரு
தாரு இல்ல தாரு வந்து உங்களோட பேத்தி. ஓ பேத்திடா. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மகள் ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறான். மகளா? ஓ யாரு மகள் என்று நீங்க கண்டுபிடிக்கணும். தாருட அம்மா இல்ல. தெய்வமணி இல்ல, வேறொரு அம்மா அனுப்பி இருக்கிறா உங்களோட மகள். யாரப்பா இது? நான் என்னண்டி சரி சொல்லிடுவோமா? நம்ம சொல்லிடுவோமா? அம்மா கடுமையா யோசிக்கிறா, அப்புறம் அழுதுருவா அம்மா. அதனால நம்ம அம்மா கிட்ட வந்து நம்ம ஆளை காட்டிடுவோம். சரி, நீங்க முதலாவது கண்டுபிடிச்சிடுவீங்க தாருவோட சேர்ந்து உடைய மகள் ஒரு ஆளும் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க. அந்த அம்மாவை காட்டுவோமா? இந்த மகளை, அந்த அன்பான மகளை காட்டுவோமா? அன்பான மகளை காட்டிடுவோம். அக்கா வாங்க காஞ்சி. வழிய பார்த்துட்டு நீ தூரத்து வழிய விட்டுதேப்பா. என்னாலும் தாருவோ கண்டுபிடிச்சிட்டா அம்மா. தாரு ஓடியாங்க அவரது வாங்கி தரப்பா. கிலோ கணக்கிலோ வாங்கி நாள் தானே கத்தக்கூடாது. சொல்றேன் மகன். சரி, இப்ப உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின உங்களோட மகளுக்கும் தாருவுக்கும் வந்து பேத்திக்கும் என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்க. அவங்க மகள் பேத்தி அவனுக்கு எல்லாருக்கும் அன்புடன் சேர்ந்த நன்றி. சரியம்மா, ஓகே, நன்றி. நாங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்றோமா. நன்றியா. இவ்வளவு சாமான் உங்களுக்கு தான், நாங்க எடுத்து போக மாட்டோம், கொண்டு போக மாட்டோம், உங்களுக்கு தான். சரிதானே? நம்ம கேக் வெட்டி பிறந்த நாள் நம்ம கொண்டாடுவோம். நன்றியா. இவ்வளவு சாமான் உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான். இல்ல உங்களுக்கு தான். இல்ல கொண்டு போக மாட்டோம், உங்களுக்கு தான் கொண்டு வந்துருக்கோம். சரி அம்மா, ஓகேயா, நன்றியா. சரி, ஓகே. என்னை தாங்க